செய்திகளை பார்த்து வருகிறோம். தந்தை பெரியாரை அநாகரிகமாக பேசிய சீமானுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இது தொடர்பாக துரைமுருகன் என்ன கண்டனத்தில் பதிவிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசிய அவதூறு கருத்துக்கு பதில் செல்லும் விதமாக தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலரும் அமைச்சருமான துரைமுருகன் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என்றும், அறிவெளிகள் அவதூறுகளால் அவர் புகழை மறைக்க முடியாது என்றும் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் என்றும், தன் வாழ்நாளில் கடைசி நாட்கள் வரை சமூக நீதிக்காக சளைக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர் அவர் என்றும், தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து கூறக்கூடியது அவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை சிந்தனைகள் சமூகத்தின் இருட்டை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கின என்றும், தன்னுடைய கருத்துக்களாக இருந்தாலும் அதனை கேட்பவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியில் சிந்தித்து அதன் பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய உலக சிந்தனையாளர் தந்தை பெரியார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மனிதர்களுக்கிடையே சாதி, மதம், மொழி, நிறம், பாலினம் என எந்த வகை ஏற்றத்தாழ்வும் இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்றும், அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக தேர்தல் களத்திலே காணாமல் தன் லட்சியங்களை அரசாங்கத்தின் சட்டங்களை திட்டங்களாக மாறச் செய்து தான் வாழும் காலத்திலே அவற்றை நிறைவேற்றி கண்டவர் என்றும் போந்து பேசியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் புகழை நாம் என்றென்றும் போற்றுவோம் என்று அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம் என்று, எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாமா என நினைப்பவர்களின் சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்றும் தற்போது அமைச்சர் துரைமுருகன் பெரியார் குறித்து பேசிய சீமானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.